பயமா இருக்கு. இப்போ ஒரு கார் வாங்குறோம், அதுக்கு நம்ம இஎம்ஐ கட்டுறதுல இருந்து லோன் எல்லாமே அதிகமாகும். அப்படியா? என்னத்த அப்படியா? நம்ம கல்யாண செலவுன்னு ஒரு கடன் வரும். நம்மளே வந்து நம்ம அலங்கரிச்சுக்கிறதுக்கு இப்ப நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு இல்லைங்க சார்? ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு. நம்ம நிறைய பொருள் வாங்குறப்போ அதுக்கு நிறைய செலவுகள் வரும். அதுவே ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. காலைல சீக்கிரம் எழுந்திருக்கணும். அதுக்கு என்னங்கிறப்ப சார் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. எனக்கு சூசிங் அ பார்ட்னரே பயமா இருக்கு சார். ஒரு அலைன்ஸ் வரும்போது நான் எதிர்பார்க்கறது குடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. என்னோட பர்சனல் லைஃப்க்கு அது எனக்கு செட் ஆகாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஸோ டிசிப்ளின்டா இந்த விஷயம் இருக்கணும் அப்படின்றத. ஸோ அதை என்ன பண்றாங்கன்னா நார்மலைஸ் பண்றாங்க சார் குடிக்கிறத. நான் வந்து திருத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை சார். ஓ நீ அப்படி வரியா? அந்த சைடு இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய ப்ராமிசஸ் எல்லாம் பொய்யா இருக்கு உங்க அனுபவத்துல? அளவுக்கு எனக்கு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. எல்லாம் உன்னோட டிசிஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா இதே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்ல எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அந்த சரௌண்டிங்ஸ்க்கு நான் வந்து என்ன அடாப்ட் பண்ணிக்கணும். அது நினைக்கும் போதே ஒரு பயம் வருது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. நான் இவ்வளவு ஜாலியா இருக்கேன். அப்போ வந்து சொல்லுவாங்க, இப்போ இருக்க வரைக்கும் நீ நல்லா ஜாலியா இருக்க, மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். அவ எங்க வீட்டுக்கு வரும்போது நல்லா ஜாலியா இருப்பா. எங்க அம்மா எப்படியும் வீக்லி ஒரு 3 times 4 times வெளில கூட்டு போயிருவாங்க. நாங்க ஜாலியா இருப்போம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா அவ அங்க மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் நல்லா தான் இருக்கா. ஆனா சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இன்னொருத்தர் வந்து என்னோட லைஃபை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. நீ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது.